ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது பிஎல் தான் பார்க்க போகிறோம். பிஎலோட நேம் என்னென்னா தண்டர் கிளவுட் ரெயின்ஸ்டார்ம். ஸோ இது பேர் கொஞ்சம் சொல்ல கஷ்டமாக இருக்குதுன்றதுனால நான் தமிழில் எப்படி சொல்லலான்னு நினச்சேன்னா காதலா காதலா அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா சீரீஸில் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு 2 பேரை தான் காமிக்கிறாங்க. ஒரு பையன் வந்து படுத்துட்டுருக்கான், இன்னொருத்தவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த உட்காந்துட்டு இருக்கவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதிரி படுத்துன்னு இருக்கவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறான், பட்டுன்னு கிஸ் பண்ணிடுறான். ஆரம்பமே ரொம்ப ரணகலமாக தான் இருக்குது. இப்போ கிஸ் பண்ணான்ல அவனோட பேர் வந்து இல்ஜோ, அண்ட் படுத்துட்டு இருந்தான்ல அவனோட பேர் வந்து ஜங்ஹான். இப்போ வந்து ஜங்ஹான் வந்து என்ன கேட்குறான்னா, என்னடா பண்ண, இப்போ எதுக்கு நீ என்ன கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரியே கேட்குறான். அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம இல்ஜோ இருக்கிறான்ல அவனை போட்டுட்டு யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபியூனரல் ஹோமுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம இல்ஜோட அப்பா வந்து இறந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, இல்ஜோ வந்து அவங்க அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃபோட பையன்தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் இருக்கான்ல அவன் போட்டு இல்ஜோ பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். நீ எல்லாம் என் கூட இருக்க தகுதியே இல்லை, அப்பாவோட சொத்து எதுவுமே உனக்கு இல்லை, எல்லாமே என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். நம்ம இல்ஜோ காலில் கூட விழுந்து கெஞ்சுறான், ப்ளீஸ் அது மாதிரி பண்ணாத அப்படின்னு. ஆனால் கேட்கவே இல்லை அந்த பையன், கையெல்லாம் போட்டு மெரிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கோர்ட்டில் கேஸ் போட கூட ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ எனக்கு செட்டே ஆக மாட்ட அப்படின்ற மாதிரி பண்ணுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த சீன் பார்க்க. லைக் பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புனால அந்த குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே அழுதுட்டு அங்கே நம்ம ஹீரோவும் நிற்பான், யார் நம்ம ஜங்ஹானும் நிற்பான். இது நடக்கிறது எல்லாமே அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு நம்ம இல்ஜோ அப்படியே சைலண்ட்டாக அவனுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே நிற்பான். அப்படியே நம்ம ஹீரோ மனசில் இப்போ என்ன நினைக்கிறேன், இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே இங்கே காமிக்கிறாங்க ப்ரெசென்ட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்னோட கையை பிடிச்சிட்டு எதுக்குடா அப்படி பண்ணேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது என்ன கிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். ஸோ அதுக்கு நம்ம இல்ஜோ வந்து இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஜங்ஹானுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது. இப்போ அவன் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு மட்டும் நான் ஏந்திருக்கும் போது நீ வீட்டில் இருந்த, உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியாது, மரியாதையாக இந்த வீட்டு விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. அவனுமே மார்னிங் ஏஞ்சிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு இப்போ அவன் ரூமில் பார்க்குறான், அவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் பெட்ஷீட்டில் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கா. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி நம்ம இல்ஜோ ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துட்டு இருக்கான். வயிற்றை பிடிச்சிட்டு பயங்கரமாக இருக்கான். ஸோ இவனுமே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டின்னு போயிருக்காங்க. கூட்டின்னு போனால் நம்ம இல்ஜோ வந்து இப்போ கண்ணு முழிச்சிடான். நம்ம ஜங்ஹான் இருக்கிறான்ல அவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த லவ்ன்றது ஒரு பிளைண்டுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் இவ்வளோ திட்டு வாங்கி கூட அவன் தலையில் வந்து கையை வச்சு பொறுமையாக கோதி விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ திடீர்னு டாக்டர் வந்ததுனால பட்டு அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். நம்ம ஜங்ஹானும் வந்து வாங்க டாக்டர் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து இவனுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. நம்ம இல்ஜோக்கும் ஒரே ஷாக்கு, என்னது சர்ஜரியா, ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை உனக்கு வந்து ரொம்ப வயிறு வலி இருந்துச்சு அதனால தான் வந்து சர்ஜரி பண்ணோம். அப்போ சர்ஜரிக்கு எவ்வளோ காசு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்ஜோ கேட்குறான். அதே என்ன ஒரு 4 மில்லியன் ஆச்சுன்னு சொன்னோன்னே நம்ம இல்ஜோக்கு ஒன்றுமே புரியலது, 4 மில்லியனா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே என்னதான் ஆச்சு இவனுக்கு வயிறு வலி வந்ததுக்கப்புறம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான், டாக்டர்கிட்டையும் கேட்டிருக்கான் என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அவனுக்கு ஸ்டொமக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதாவும் உடனே சர்ஜரி பண்ணியே ஆகணும், இவ்வளோ நாள் அவன் வலியை தாங்கிட்டு இருந்ததே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இல்ஜோ வந்து அந்த மயக்கத்துலேயுமே இல்லை எனக்கு சர்ஜரி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் மீறி அவனுக்கு சர்ஜரி வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜங்ஹான் வந்து சொல்கிறான், அவனோட சர்ஜரிக்கு நான் தான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இல்ஜோ என்ன சொல்கிறான்னா, ஓகே நான் எப்படின்னா அந்த காசை வந்து உனக்கு பே பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்ஹான் கேட்குறான், உன்கிட்ட என்ன இருக்குது, காசு இருக்கா, பணம் இருக்கா, இல்லை வீடு எதுனா இருக்குதா, உன் பாடியை வச்சு தான் நீ எனக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம இல்ஜோ வந்து ஓகே நான் உனக்கு எப்படியாவது பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா,
நேற்று நைட்டு நடந்துச்சு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு நம்ம ஜங்கான் இப்போ என்ன சொல்கிறான்னா, வாயை மூடி, இதுக்கப்புறம் நீ அதை பற்றி பேசவே கூடாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறியா, உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஸோ அதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா இரு அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ இந்த 2 நாள் அவன் வந்து நம்ம இல்ஜோ வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க கூட இல்லை. இல்ஜோவும் இப்போ வந்து டிஸ்சார்ஜ்லாம் ஆகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ அவன் வரத்தை நம்ம ஜங்கானும் ஒரு மாதிரி பார்த்துறான். இப்போ அவன் வரும்போதே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானா. ஸோ ஏன் நீ ஒரு டைம் கூட வந்து பார்க்கவே இல்லை ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்ஜோவும் கேட்குறான். நான் ஏன் வந்து பார்க்கணும், அதான் நான் இப்போ வீட்டில் இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இங்கே கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளே போகுது. இல்ஜோ சொல்லியிருப்பான்ல, ஓகே நான் என்னோட பாடி அளவே உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே அவன் பார்க்குறான். லைக் கிளீனிங்கு, துணி துவைக்கிறது, வீடை சுத்தம் பண்ணுறது, எல்லா வேலையுமே அவன் ஒன்று ஒன்றா பார்க்குறான். ஸோ அன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாகவே அவன் வந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட்டை போயிட்டு நம்ம ஜங்கான் ரூமை வந்து அவன் கதவு தட்டான். ஸோ அவனும் என்னடா கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்க்குறான். பார்த்தா இல்லை சாப்பிடவா அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோ வந்து சொல்கிறான். ஸோ அவனுமே வெளில வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாமே வந்து கரெக்டாக சுத்தமாக இருக்குது. ஸோ அவன் கேட்குறான், ஓ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீ வந்து வீடு சுத்தம் தான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், நீ தானே சொன்ன என் பாடியெல்லாம் பே பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோவும் சொல்கிறான். இப்போ இல்ஜோ என்ன பண்ணுறான்னா, ஜங்கான் கிட்ட ஒரு பேண்டேஜ் எடுத்து தந்து எனக்கு கொஞ்சம் போட்டு விட அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜங்கான் இப்போ என்ன பண்ணுறான், நீ என்ன சின்ன குழந்தையா, இது கூட நீ பண்ணிக்க மாட்டியா, என்னெல்லாம் போட்டு விட முடியாது, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் சாப்பிட போய் உட்காந்துடுறான். சரி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி போய் உட்காடுறாங்க. சாப்பாடை ஒரு மாதிரி நம்ம ஜங்கானும் பார்த்துட்டு, இது என்ன சாப்பிட முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சோடனே அவனுக்கு சுத்தமாக அது பிடிக்கல போல இருக்கு. என்ன எதுனா பாய்சன் கலந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோ வந்து கேட்குறான். இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இன்னொரு டைம் நீ மட்டும் சமைச்சதை நான் பார்த்தேன், உன்னை கொன்னுடுவேண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கானும் ரொம்ப கடுப்பில் பேசிடுறான். இப்போ வந்து அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது ஜங்கானுக்கு. ஸோ அவன் பார்க்குறான், அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து யாரோ கால் பண்ணுறாங்க போல இருக்கு. அவன் என்ன பண்ணால் இப்போ இவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு 2 பேருமே வந்து போயிடுறாங்க. ஏன்னா எங்கள் சாப்பாடு வேறு நல்லா இல்லைல்ல, அதனால ஃப்ரெண்டை பார்க்க வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ 3 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கத்தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கிறான்ல, அவன் வந்து கேட்குறான், என்னடா நீ எங்கேயும் உன் வீட்டுக்கு வந்து வரவிட மாட்டேன், நீ எப்படா இப்போ இன்னொருத்தவங்க கூட வந்து இருக்கிற, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இதில் என்ன இருக்குது, அவன் என்னோட கசின் தானே, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நீ ஓவராக பில்டப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லையே ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்ஜோ இருக்கான்ல, அவன்கிட்ட அந்த ஃப்ரெண்டு கேட்குறான், எப்படி நீ அவனை செடியூஸ் பண்ண, எதனா ட்ரிக் யூஸ் பண்ணியா அவனை மடக்கி போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, அவனே தான் என்னை கூப்பிட்டான் என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே ஏன் கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்துருப்பாங்களே, அப்போ அவனை அடித்து போட்டு அவன் தனியாக இருந்திருப்பான்ல. ஸோ இவன் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போக சொல்லியிருக்கான். இவனா அவனோட வீட்டுக்கெலாம் கூட்டின்னு போயிருக்கான். அந்த வீடு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு நம்ம ஹான் வந்து இப்போ சொல்கிறான்னா, என் வீட்டு பாத்ரூம் கூட இதை விட பெருசாக இருக்கும், நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் கூட வந்து ஸ்டே பண்ண அப்படின்ற மாதிரி அவன் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேட்டிருக்கான். ஸோ நம்ம இல்ஜோ வந்து அவனுக்கு வேறு பிடிக்கும்ல இவனை, அதனால் வந்து அவனுமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதனால தான் இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்கான் வந்து சொல்கிறான், இல்லை அவனை பார்த்தா எனக்கு பாவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் அவனை வந்து என் கூட வந்து இருக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி பாவமாக ஆயிடுச்சு போல இருக்கு நம்ம இல்ஜோ மேலே. ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் கொஞ்சம் பணக்கார பையன்தான், இவனை உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான், உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு. ஆக்சுவலி உன்னோட அப்பாவே ஒரு CEO தான், அவனோட கம்பெனியில் இவன் நார்மல் எம்ப்ளாயி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அதனால் நீ காசுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஜங்கானும், டே மூடுறா வாயை மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி அவனும் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்குறான்னா, என்ன ஜங்வான் யாரையாவது லவ் பண்ணுறியா, யாரையா டேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஆக்சுவலி அப்படியே சைலண்ட்டாக அவனும் இருக்கான். ஸோ இப்போ நம்ம இல்ஜோ என்ன பண்ணுறான்னா, ஜங்வான் ரொம்ப பாப்புலராக என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, அதை கேளு, இவன் தான் இவ்வளோ ரூடாக இருக்கிறான், எல்லாரையுமே ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசுகிறான், ஆனால் இவனுக்கே பொண்ணுங்க வந்து மடங்குதுங்கன்னு எனக்கே தெரியல, இவ்வளோ ரூடாக இருக்க பசங்களாக தான் இப்போலாம் பொண்ணுங்க பிடிக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
அதுக்கு நம்ம இல்ஜோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இல்லை அவர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறார்ல அப்படின்னு சொல்கிறான். ஐயோ கடவுளே, இந்த பையனை நான் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை ஒரு மாதிரி நம்ம ஜங்கானும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ இப்போ வந்து ஜங்கான் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன கேட்குறான்னா, வாடா வெளில போய் சிகரெட் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து வெளில வந்துட்டு அவனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல உன்னோட கசின் வந்து ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கிறான், ஆக்சுவலாக ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுறான், எனக்கு பிடிச்சிருக்கு அவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம இப்போ ஜங்கானும் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, உனக்கு பிடிச்சிருக்கோன்னா நீ வேணும் கூட்டிகிட்டு போய் என் வீட்டுக்கு அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் அந்த லூசு பையன் சொல்கிறான். ஸோ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஓகே கண்டிப்பாக கூட்டின்னு போவோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இங்கே பேசிட்டு இப்போ மறுபடியும் 2 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. போனால் 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு எல்லாம் மட்டை ஆயிட்டானுங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டும் ஏஞ்சி கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம இல்ஜோ மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜங்கானும் ஃபுல்லாக மட்டையாட்டான். இவனும் எழுப்புறான். அந்த வலியோடவே அவனை தூக்கிக்கிட்டு அப்படியே பில்லும் வந்து பே பண்ணுறான். பே பண்ணிவிட்டு அப்படியே தள்ளாடி கூட்டின்னு போகிறான். டே ஏந்துடுறா, எனக்கு காயம் வலிக்குதுடா அப்படின்னு அவன் கத்துறான். பட் அப்பயுமே அவன் வந்து சரியாக ஏந்திருக்கவே இல்லை. ஏஞ்சி இப்படி பார்த்துட்டு மறுபடியும் மட்டையை அவன் மேலே விழுந்துடுறான். நம்ம இல்ஜோவும் தட்டு தடிமாறி அவனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சோபாவில் ஒரே தள்ளி விடுறான். ஸோ தள்ளி விட்டதுக்கு அப்புறமா ஜங்கான் வந்து ஏஞ்சி என்ன வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜங்கான் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் ஏஞ்சி ஒரு கபோர்டை திறந்து அதுலேருந்து லைக் அந்த பிளாஸ்டர்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும்ல, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அதை எடுக்கிறான். அதை எடுத்துட்டு நம்ம இல்ஜுவை சோஃபா மேலே உட்கார வச்சு அவனோட ஷர்ட்டை வந்து மெல்லமாக தூக்கி அவன் வாயிலே வச்சே வரான், இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கேட்டிருப்பான் ஒரு சீனில், எனக்கு பிளாஸ்டர் கொஞ்சம் மாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஓகே நான் இப்போ மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளாஸ்டரை மெல்லமாக ரிமூவ் பண்ணிட்டு மாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம இல்ஜு என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிறதுனால அசைஞ்சிட்டே இருக்கிறான். அதனால இப்போ ஜங்வான் வந்து என்ன சொல்லணும், அசையாத, அப்போ தானே என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி அவன் வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்கிறானா, அதனால் நம்ம இல்ஜோ அவனே அவனோட ஷர்ட்டை வந்து இறக்கி விட்டுட்டு, நீ குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வாயை மூடு, அது நீ எனக்கு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவனை திட்டிட்டு உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். இதை அவன் குடிச்சிட்டு தன்னை அறியாமல் தான் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம இல்ஜுக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவனுமே அந்தளவுக்கு இது பண்ணிக்கல. அவங்க நார்மலாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அதை விட இங்கே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இங்கே பேசும்போது சில டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.